Hi friends, welcome to our Pondy Diaries. இன்னைக்கு இந்த வீடியோவில் மஷ்ரூம் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் 65 செய்ய தேவையான பொருட்கள் 2 பேக்கெட் மஷ்ரூம், கடல மாவு, அரிசி மாவு, எலுமிச்சம்பழம், மஞ்சள்தூள், கொத்தமல்லி பவுடர், கரம் மசாலா, சில்லி, காஷ்மீர் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொத்தமல்லி. இப்போ நான் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துங்க. கடல மாவு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் கடல மாவு. அரிசி மாவு 2 ஸ்பூன். கரம் மசாலா கொஞ்சமா போடணும். ஒரு 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன். காஷ்மீர் சில்லி, கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணதை நாங்கள் ஆட் பண்ணுறோம். இது அப்படியே முதல்ல நம்ம பேசிடலாம். அதில் ஈரப்பதம் இருக்கும், தண்ணி தெளிக்க தேவையில்லை. எலுமிச்சம்பழம் அரைப்பழம் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். நல்லா புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். அந்த புளிப்பு சுவையும் தெரியும் நமக்கு, டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. லெமன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி இருக்கும், போட்டு நல்லா பேசுனீங்க. இப்போ லெமன் நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பேசிக்கும் போது அந்த தண்ணியே நம்ம போடல, எல்லாம் மிக்ஸாக ஒன்றா பைண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு எண்ணெய் ஹீட் பண்ணி நம்ம போட்டுடணும். போட்டுட்டு காட்டுறேன். 1/4 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம போட்டு எடுக்கிறோம். பாருங்க, எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு தெரியும், இப்படி பார்க்கும்போதே தெரியும் நமக்கு அது ஃப்ரை ஆகிறது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி எடுக்கணும். இப்போ போட்டு எடுத்தாச்சு. சிக்கன் 65 மாதிரியே இருக்குது பாருங்க, சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்க. பாருங்க, சுவையாக டேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் திரியாக வருதுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட போட்டுங்க. வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு, இல்லை சில்லி பவுடர், உங்களுக்கு டேஸ்ட் எப்படி தேவையோ அந்த மாதிரி போட்டுங்க. எல்லாம் பைண்ட் ஆகிற மாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.